அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூக நலம் சார்ந்தவர்களாக, சமய தலைவர்களாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள கொண்டு வந்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தற்பொழுது நடைமுறையிலே இருக்கிறதான பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் புதிதாக அமெண்ட்மெண்டாக கொண்டு வரப்பட இருக்கிறதான அரச பாதுகாப்பு தடை சட்டம், இவைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டமூலமானது மக்களுக்கு தேவையற்ற ஒரு காரியமாக இருக்கிறதான அரசாங்கம் இவையெல்லாம் மாற்றுவோம் என்கிறதான ஒரு துணிப்பொருளிலே ஆட்சியை அமைத்தாலும் கூட தற்போது மீண்டும் அதே சட்டமூலத்தை திருத்தி அமைத்து திரும்பவுமாக இந்த சிறுபான்மை இனங்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக இந்த சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்த முனைவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் சமூக நலன் சார்ந்த அமைப்புகளாக, தமிழ் அமைப்புகளாக உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறோம். இந்த சட்டம் மூலம் எங்களுக்கு தேவையற்ற ஒரு காரியம் என்று சொல்லி மக்கள் சார்பாக நாங்கள் நின்று குரல் எழுப்புகிறோம். மக்களும் அந்த கருத்தினை உங்களுக்கு முன்வைப்பார்கள். அதே வண்ணமாக பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக ஒழித்த பின்புதாக தற்போதைய காலநிலையிலே திரும்பவும் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருதல் என்பது திட்டமிட்டு சிறுபான்மை இனங்களை ஒடுக்குகிறதான செயல்முறைக்குள்ளே அரசாங்கம் நகர்கிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். பயங்கரவாத தடை சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக கொண்டு வரப்படுகிறதான அரசை பாதுகாக்கிற சட்டம் மூலமாக இருந்தாலும் சரி, இரண்டும் ஒன்றான கருத்துக்களை முன்வைக்கிறது, ஒன்றான காரியத்தையே முன்வைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். சட்டவாளர்களும் அதனை தெளிவூட்டி இருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு சட்ட மூலங்களும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை உங்களுக்கு விடுக்கிறோம். அதே வண்ணமாக அண்மை காலங்களிலே சொல்லுகிற பொழுது எங்களுடைய இளம் சமுதாயம் அல்லது வாலிபர்கள் வெறுமனே சமூக வலைத்தளங்களோடும் இருக்கிறதான போதைப் பொருட்களோடும் போராட்டங்களுக்கு வராமல் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்கிறதான கருத்து இருக்கிறது. நாங்கள் வாலிபர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த போராட்டத்திலே நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறதான இந்த போராட்டத்திலே வருகிற சனிக்கிழமை நடைபெற இருக்கிறதான இந்த எதிர்ப்பு போராட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சமூக அமைப்புகள், பிரதேச மட்டங்களிலே இருக்கிற அமைப்புகள், கிராம மட்டங்களிலே இருக்கிற விளையாட்டுக் கழகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒன்று சேர நாங்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களை அழைக்கிறோம். இதன் வழியாக சர்வதேசத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் இந்த சட்டமூலத்திற்கு எதிரானவர்கள் அல்லது இந்த சட்டமூலத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கிறதான தெளிவான செய்தியை நாங்கள் அவர்களுக்கு கூற விளைகிறோம். ஆகவே இந்த அழைப்பினை ஏற்று வருகிற சனிக்கிழமை அணிதிரளும்படியாக ஒவ்வொருவரையும் சமூக அமைப்புகள் சார்பாக உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. தமிழ் பேசும் உறவுகளுக்கு அடியேனின் கனிவான அன்பான வணக்கங்கள் பல கோடி. அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, எங்களுடைய குரலை நசுக்குகின்ற வடிவங்கள் பல்வேறு வகையிலே பலதரப்பட்ட கோணங்களிலே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டமானது புதிய வடிவிலே ஒரு புதிய கோணத்திலே ஒரு குரலை நசுக்குகின்ற சட்டமாக இயற்றப்பட்டுள்ளது. எனவே எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு பெரும் தடையாகவும் பல உலக நாடுகளிலே கூட இல்லாத ஒரு வடிவத்திலே எங்களுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்கின்ற இறையாண்மை மக்களை பாதுகாக்கவே தவிர மக்களை நசுக்குவதற்காக அல்ல. எனவே அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, உணர்வாளர்களே, எல்லோரும் ஒன்று திரண்டு எங்களுடைய வாழ்வியல் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே எதிர்வரும் சனிக்கிழமை 28/2/2026 அன்று காலை 9 மணி அளவிலே நடைபெற உள்ள தமிழ் உணர்வாளர்களுக்கான எழுச்சியை நாங்கள் உலகறிய செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே வர்த்தக சங்க பிரதிநிதிகள், வர்த்தகர்கள்,
மக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இன்னும் பல உணர்வாளர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு எங்களுடைய குரல் வலையை குதறுகின்ற இந்த சட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதற்கு அணிதிரள வேண்டும் என்று இந்த வேளையிலே அன்பாகவும் பணிவாகவும் மதகுருமார்கள், சிவில் அமைப்புகள், வர்த்தக பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள், உண்மையிலேயே ஊடகத்தை கூட இந்த குரலை நசுக்கி இருந்தது நாங்கள் எல்லோரும் அறிந்தும் நாங்கள் தெரிந்தும் புரியாதவர்களாக அல்லது தெரியாதவர்களாக மீண்டும் மீண்டும் நாங்கள் வரலாற்று கடமையிலிருந்து தவறக்கூடாது என்பதை இந்த வேளையிலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு உணர்வாளர்களும் கைகோர்த்து இந்த எங்களுக்கு தேவையற்ற சட்டத்தினை நிராகரிப்போம், அனைவரும் ஒன்று திரண்டு வருவீர்கள் என நம்புகின்றோம். நன்றி. சமூக நலன் சார்ந்த தமிழ் அமைப்புகளுடைய ஊடக அறிக்கையினை நான் தற்பொழுது உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்பவற்றுக்கு எதிராக போராட்டத்திற்கான அழைப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கோர முகத்தை நன்கறிந்த இனமாக, அதன் பாதிப்புகளை முற்றுமுழுதாக அனுபவித்த இனமாக நாம் இருக்கிறோம். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த சட்டத்தினால் பாதிப்புற்று எதிர்க்கட்சியில் இருக்கும் போது இச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தது. ஆனால் ஆட்சிபீடம் ஏறியதும் மாற்றும் என்று சொல்லி வந்தவர்கள் வலிமையான சிங்கள பேரினவாத அரசுகள் போன்று தங்கள் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கோடு செயல்பட்டு வருகிறமை அனைவரும் நன்கு அவதானிக்கிறோம். அதே வகையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலாக்குவோம் என்று ஆட்சிபீடம் ஏறியவர்கள் தற்போது அதனை விட பயங்கரமான சரத்துக்களை உள்ளடக்கியதாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்று முற்றுமுழுதாக மக்களை விடுத்து அரசாங்கத்தை காப்பாற்றும் முகமாக மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது. இதனை பாதிப்பின் உச்சத்தில் இருக்கும் தமிழ் மக்களாகிய நாம் பாரிய எதிர்ப்பின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். பெரும்பான்மை பலத்தோடு இருக்கும் அரசு எவ்வாறாயினும் இதனை நிறைவேற்றிய தீரும் என்ற அடிப்படை இருந்தாலும் இதற்கு தமிழ் மக்களின் முற்றுமுழுதாக எதிர்ப்பு இருந்தது என்பதை உலகுக்கு நாம் பறைசாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படும் கட்சிகள், அதன் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளிருக்கத்தக்கதாக பாரிய எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கான தங்கள் ஆதரவை வருகையும் எதிர்பார்த்து இவ்வழைப்பினை விடுகிறோம். திகதி 28/2/2026 அதாவது வருகிற சனிக்கிழமை, நேரம் காலை 11:30, இடம் யாழ் நூலக முன்றலின் முன்பாக ஆரம்பமாகி ஆளுநர் அலுவலகம் வரை அந்த எதிர்ப்பு பவனி செல்லும். ஆகவே பொது அமைப்புகள் சார்பாக இந்த அழைப்பினை நாங்கள் முன்வைக்கின்றோம். உங்கள் எல்லோருடைய பங்களிப்போடு அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்களை அழைத்து நிற்கின்றோம். நன்றி.